இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கல்யாணம் வேண்டாம், கேன்சல் பண்ணிடலாம். என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? ரகுராம் சகல என் பொண்ணுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. எனக்கு அந்த நன்றி எப்பவும் இருக்கு. ஆனா இந்த இடம் நமக்கு சரியா வராது, அதனால வேண்டான்னு சொல்லிடுவோமே. ஏன் இப்படி சொல்றீங்க? அப்படி என்ன ஆச்சு? முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. என் பொண்ணுக்கு கண்ணு தெரியலனாலும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவர் ஒத்துக்கிட்டாரு. நல்ல இடம்னு நினைச்சோம். ஆனா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு சரியா வராதுன்னு நினைக்கிறேன். பேசி முடிச்சாச்சேங்க, தேதி குறிச்சாச்சு. நல்ல காரியத்தை எப்படி நடத்துறதுன்னு பார்க்காம இந்த நேரத்துல நிறுத்துறத பத்தி ஏன் பேசுறீங்க? ஏங்க, நீங்களா பார்த்து முடிவு எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எதுக்குங்க எங்க அண்ணன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்? நீங்களே எல்லாம் பண்ணிட்டா அப்புறம் எங்க அண்ணனுக்கு என்ன மரியாதை? சகல, அவர் மேல நிறைய மரியாதை இருக்கிறதுனால தாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்க கேட்கறதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதான் என்ன வேணும் என்ன செய்யணும்னு அன்னைக்கே பேசி முடிச்சாச்சுல்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் இவங்களுக்கு போதலைங்க. இவங்க அப்பா அம்மா காசு, நகை, காரு, பணம்னு நிறைய கேட்டாங்க. அப்பவே நாம வேணான்னு சொல்லியிருக்கணும். ஆனா ரகுராம் சகல பெரிய மனசு பண்ணி அதெல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இதுக்கு மேலேயும் கேட்டா எப்படிங்க? அப்படி என்னங்க கேக்குறாங்க? நீங்க மாப்பிள்ளையவே கேளுங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன விஷயம்? ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க. இல்ல, அத எப்படி கேக்குறதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. ஆனா அப்பா அம்மா என்ன சொல்றாங்க உங்க அப்பா அம்மா? கண்ணு தெரியலனாலும் சாருவை கல்யாணம் பண்ணிக்க போற. நாளைக்கு கண்ணு சரியாகிறதுக்கு ஆபரேஷன் ஏதாவது பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும். அதனால சாரு பேர்ல நிலம் ஏதாவது இருந்தா நாளைக்கு ஆபரேஷன் செலவுக்கெல்லாம் உதவுன்னு சொல்றாங்க. ஏன்பா, அன்னைக்கே உங்க அப்பா அம்மா அது இதுன்னு கேட்டாங்க. எங்க அண்ணனும் பொண்ணுங்களுக்கு நகையோ பணமோ வரதட்சணையா கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவரு. அதுதான் நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு கௌரவம்னு நினைக்கிறவரு. ஆனா இருந்தாலும் சாருவுக்காக நீங்க கேட்டுட்டீங்களேன்னு அண்ணன் எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னாரு. இப்போ அதெல்லாமே போதாதுன்னு இன்னும் நிலம் கேட்டா? அது கண் ஆபரேஷன் செலவு இருக்கும், பின்னாடி எங்க எதிர்காலத்துக்கு உதவணும் தான். பாத்தீங்களா எப்படி கேக்குறாருன்னு? ஏன்பா, நாங்க இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க தான். இது ஒண்ணு எங்க வீடு கிடையாதுங்க. என் பொண்ணு இந்த வீட்டுல பிறந்திருந்தா கூட பரவாயில்ல. ரகுராம் சகல அவளுக்காக இவ்வளவு செய்யறதே பெரிய விஷயம். இதுல நலம்லாம் வேற எழுதி கொடுப்பாங்களா? சாரு கண்ணு தெரியாத பொண்ணுதான், அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம்தான். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, அது எல்லாமே நல்ல விஷயம்தான். இருந்தாலும் அம்மா, சாரு இந்த வீட்டு பொண்ணுதானே. அவளுக்கு எந்த குறையும் இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஊருக்கு முன்னாடி நான் வாக்கு கொடுத்துருக்கேன். மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலாம். இல்லங்க, இவங்க கேக்குறதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியாதுங்க. அது பைபாஸ் பக்கத்துல உங்களுக்கு ஒரு நிலம் இருக்காமே, அதை ஏதோ ஹோட்டலு கூட விற்கிறதா இருக்கீங்களாமே, அந்த இடத்த கேட்கிறாருங்க இவரு. என்னது அந்த இடமா? என்ன மாப்பிள்ள விளையாடுறீங்களா? அதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? அதை போய் கேக்குறீங்க? அதுவும் இல்லாம அத சண்முக பவனுக்கு கொடுக்கறதா மச்சான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு.
இன்னைக்கு அதோட மதிப்பு எத்தனையோ கோடி போகும். அதை எழுதி கொடுக்கணுமா? இந்த லிங்கம் தான் ஏதோ திட்டம் போட்டிருக்கான் போல இருக்கு. லவ் மேரேஜ் பண்ற நிறைய பேர் தான் சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணிடுறாங்களாம். நம்ம 2 பேரும் லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டோம். நம்ம மேரேஜ் சக்சஸ் ஆகாம போயிட்டா? ஏய், நீ என்ன இப்படியெல்லாம் யோசிக்கிற? நம்ம லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டோம். வீட்லயே ஒத்துக்கிட்டாங்கல்ல. அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு நாள் உனக்கு என் மேல இருக்கிற லவ் குறைஞ்சிருச்சுன்னா? அப்படி ஒரு நாள் என்னைக்குமே வராது. எனக்கு இந்த உலகத்திலேயே உன்னை தவிர வேற யாருமே பிடிக்காது. உண்மையாவா? சத்தியமாடி. ஒருவேளை திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதல்லடா, என் வண்டியில யாரோ பிரேக் கட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா எதுவும் ஆகாம தப்பிச்சிட்டேன். அப்புறம் அன்னைக்கு அந்த பூத்தொட்டி விழுந்து, அதான் எனக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நேரெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம மனசு நல்லா இருந்தா நம்ம நேரமும் நல்லா தான் இருக்கும். ஏய், நீ போல்டானவ, நீயே இப்படி பேசினா எப்படி? இப்ப நான் உன்னை ஹாப்பி ஆக்கட்டுமா? எப்படி? இப்ப நீ எனக்கு ஒரு கிஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. அது உன்னை ஹாப்பி ஆக்குற விஷயம். ஒண்ணு இல்லடி, நான் உனக்கு திரும்ப 2 கிஸ் கொடுப்பேன். நீ எனக்கு 2 கொடுத்தா நான் உனக்கு 4 கொடுப்பேன். அப்படியே கிஸ் கொடுத்து மாறி மாறி விளையாண்டோம்னா ஹாப்பி ஆயிடுவேல்ல. போடா, அதெல்லாம் முடியாது. என்னடி புண்டாட்டி, புருஷனுக்கா கிஸ் கூட கொடுக்க மாட்டியா? ஏ புருஷா, என்னடா நீ? வேண்டாம், கையிடுறா. டேய், ஏன்டா இப்ப என் இடுப்புல கை வைக்கிற? விடுறா. ஏய் வேணாடா, விடுறா, விடு ப்ளீஸ். விடு, வேண்டான்னு சொல்றல. ஏய், என்ன ஆச்சுனா? அமைதியாரு. ஏய் சின்ன சின்ன கிட்ட வராத. வேண்டாம். ஏய் அதெல்லாம் பண்ணாத. பண்ணாதடா. ஐயோ, ஏய் போதும் சீனு, சொன்னா கேளு. ஏய், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி பேசுற? என்ன? சின்ன சின்ன சொன்னா கேளு. யாராவது பார்க்க போறாங்க, கிட்ட வராத.